ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது Kinnakorai பார்ட் 2, அதோட கண்டினியூஸ் தான், தனி நாள்லாம் கிடையாது. ஸோ சேம் டே தான். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் மஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலி இது பார்ட் 2. லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த வேலியமாக இருக்கிறது செம்மையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம போன பாட்டு உங்களுக்கு பார்த்து தான் வச்சு நினைக்கிறேன். Kinnakoraiயில் என்ட்ரன்ஸில் இருக்க வியூ பாயிண்ட்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ Kinnakorai இன்டீரியர் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா கண்டிப்பாக அது பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது பார்ட் 2. ஸோ இந்த பாட்டுக்கு வெல்கம். ஸோ இப்போ ஆக்சுவலி Kinnakorai போயிட்டுருக்கோம். நான் Kinnakorai இந்த பேக் சைடு இந்த வியூ பாயிண்ட்லன்னு Kinnakorai போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டவுனுக்கு போகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் அது ஹேர்பின் பென்ஸ் ஒரு 2-3 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எனக்கு அங்கே வியூ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டு தான் போகணும். ஆக்சுவலி இந்த சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, வா சூப்பராக இருக்குல்ல, வா செம்மையாக இருக்குது இந்த சீரீஸ். எப்படின்னா ஆக்சுவலி நான் ஒரு நாள் முன்னாடியே ஊட்டி வந்துட்டேன், ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே தான் இப்போது விலாக் போயிட்டுருக்கு. ஏன்னா அன்றைக்கி நாள் நைட் வரதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஸோ என்னால் எங்கேயும் போக முடியல. ஸோ இது செகண்ட் டே. ஸோ நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு கேமராவில் பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி லெஃப்ட் சைட் வியூ வேறு லெவலில் இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. வியூ பாயிண்ட்டுக்கு போனால் இன்னும் எப்படி இருக்குமோ. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். பைக் போகாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நடந்தால் போகிற மாதிரி இருக்குன்னு. நம்ம பண்ணுவோம் ஆஃப் ரோடிங். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அட்லாஸ்ட் ஒரு வழியாக Kinnakorai வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல 2 வில்லேஜ் இருக்கா. ஒரு வில்லேஜ் பேர் Kinnakorai, இன்னொரு வில்லேஜ் பேர் வந்து இரியசிகை. எனக்கே தெரியும் பிளேயர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இந்த ஊட்டி சைடு வில்லேஜுங்கிறனால ஒரு மாதிரி படுகா அந்த மாதிரி பேர் தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்கும், ஒர்க்கிங் தான் நினைக்கிறேன், டீ ஃபேக்ட்ரி. ஏதாவது பேசணும், என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஸோ எனக்கு இப்போது நேராக அந்த ஆஃப் ரோடிங் பண்ணுற வியூ பாயிண்ட் தான் போகணுன்னு தோணுது. ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இந்த ஹிரிசிகை நான் சொன்ன அந்த வில்லேஜும் அப்புறம் Kinnakoraiயில் இருக்கிற 2 பேரும் அவங்கெல்லாம் படுகாஸ் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் ஊட்டியில் மெயினாக படுகாஸ் தான் இருக்காங்க. ஸோ பட் டவுனுக்குள்ளே எனக்கு எதுவும் வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியல, இந்த வில்லேஜுக்குள்ளே. இந்த ஜீப்பை நான் முன்னாடியே பார்த்தேன், குளிரமாக ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படி வழி கொடுக்காம. ஸோ இதுதான் முன்னாடி அந்த கார் நிற்கிது, அதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுதான் Kinnakorai. இதே ரோட்டில் இன்னும் அந்த பக்கம் போனால் இரிசிகைங்கிற வில்லேஜ் வரும். நம்மளுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அங்கே வியூ பாயிண்ட் எதுவும் இல்லை, நான் கேட்டுட்டேன். அதனால் நம்ம Kinnakorai வியூ பாயிண்ட் மட்டும்தான் போகிறோம். ஸோ அந்த தாத்தா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம், வேறு வழி இல்லை. ஆக்சுவலி அந்த தாத்தா படுகா தான். ஸோ நானும் படுகா தான் பேசுகிறேன், ஏன்னா நானும் என் நேட்டிவ் ஊட்டி தான். ஸோ அவர் நல்லா சூப்பர் அருமையாக பேசினார். தம்பி இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு தான் போகணும் அப்படிலாம் பேசினார். ஸோ சூப்பராக பேசினார். நான் எந்த ஊர் என்ன ஏதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் இந்த ஊர் தான், என்ன இந்த வியூ பாயிண்ட் அதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த ஊரை பற்றி சொன்னார். அவர் ரொம்ப நேரம் பேசணும், அதனால தான் நான் அதை ஓட்டிட்டேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இங்கே தான் வியூ பாயிண்ட் இருக்குன்னாரு. ஸோ இந்த மரத்தை தான் அங்கேன்னு கை காமிச்சார். இந்த மரம் தான் இங்கேன்னு லெஃப்ட் சைடு போகணுன்னாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலன்னு அந்த கீழே ரோடு போச்சு, அங்கே போனீங்கன்னா அது வேறு எதாவது இடத்துக்கு போயிடும். இந்த லெஃப்ட் சைடில் போகணுன்னாரு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு வழி இது. அதுக்கப்புறம் இது பக்கம் ஆஃப் ரோடிங் தான். ஆக்சுவலி அவங்க கார் இங்கே கண்டிப்பாக வராது, எனக்கே தெரியுது. பைக் போகணுன்னாங்க, பட் கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி என் கசின் என் கூட உட்காந்துருக்கான். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் கஷ்டமாக தான் இருக்குது அவனை வச்சுக்கிட்டு. எப்படி சொல்கிறது, நம்ம ஒருத்தனை எழுந்திரிச்சு நின்றுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வி கேன் ஹேண்டில் இட், நம்மளால் சமாளிக்க முடியுங்கிறனால பிரச்சனை இல்லை. ரோடு கொஞ்சம் சரியான கரடு மூடாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வழின்னு எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு மாதிரி நடுவில் புல் இருக்கிறதுனால ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. ஓ கல் கொடூரத்துக்கு இது போட்டிருக்காங்களே. ஓ லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் முடிஞ்சுது, வண்டியோடு முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், ஒரு வாட்டர் கிராசிங், சின்ன ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது. பரவாயில்ல.
பரவாயில்ல. கடவுளே, எனக்கும் என் வண்டிக்கோ சேதாரம் இல்லாமல் எனக்கு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போயிரு. வியூ பாயிண்ட்டை நம்பி தானே கண்ணா இவ்வளோ ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு வண்டி நிப்பாட்டி அவனை இறங்க தான் சொல்லும். ரொம்ப ரிஸ்க்கு. வியூ பாயிண்ட் நல்லா இல்லை. அப்பா ஏறியாச்சு. ஸோ இங்கே வெயிட் பண்ணி ஆகணும். அங்கிள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போக ப்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க வேணாம், நான் வண்டி நிப்பாட்டி நடந்து வரேன்ட்டாங்க அவங்க. ஸோ நம்ம ஒருத்தர் ஆஃப் ரோடிங் பண்ணுறோம், நின்றுக்கலாம் இப்போவே. ஸோ சேம் கொஞ்சம் கரடு மூடாக தான் இருக்குது. அவர் கொஞ்சம் இதை யோசிக்கிறாரு. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அழிச்சு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓ நோ இந்த இடம். ஷிட். சே, இப்படிலாம் போட்டு வச்சு அவர் வியூ பாயிண்ட்டுக்கு எப்படிங்க போகிறது? கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் வர போகிறதா நடந்தே வாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. பெருசாக இல்லை, பட் ஸ்கிப் ஆகிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரைட் சைடில் எனக்கு ஒரு வியூ தெரியுது, அதிலே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. போய் நிப்பாட்டி பார்த்தா தான் தெரியும். ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது, அங்கேயும் பறக்குது, மனசுக்குள்ளேயும் பறக்குது. இந்த இடத்துல நம்ம ஜோக்கை ரிஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது ப்ரைவேட் லேண்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் எஸ்டேட் தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. வியூ பாயிண்ட்டுக்கு இங்கே ஒரு கோவில் மாதிரி கூட இருக்குது ரைட்டில். ஸோ நிப்பாட்டியை போய் பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ வாவ், வேறு லெவல் பாருங்கள். வர்த்து ஆஃப் ரோடுக்கு இடம் சரியான வர்த்து. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பியாச்சு. ஸோ அதே கரடுமுடான பாதையில் திரும்பி போகிறோம். ரஃப்லி நாங்கள் ஒரு 2 hours இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. ஸோ ரஃப்லி 2 hours அங்கேயே வெயிட் பண்ணி இது பண்ணோம். ஸோ இந்த குழி ஸோ 2 hours இங்கே, ஆனால் ஒரு மன நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடச்சிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு இடம். ஸோ நீங்களும் கிண்ணக்கோரை இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே வராமல் கண்டிப்பாக போகாதீங்க. அந்த வியூ பாயிண்ட் நீங்கள் வர வழியிலே இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கும் கண்டிப்பாக வாங்க, மறந்துடாதீங்க. இந்த இடம் தான் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் கூடி ரோடுக்கு ஓரமாக இருக்குது, யாராவது வருவாங்க. ஸோ இங்கே யாரும் வரமாட்டாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க. ஸோ வாங்க, உங்களுக்கு போக வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போது கிண்ணக்கோரை வில்லேஜ்னு வெளியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ டைம் 4:30 ஆச்சு. சரியான பசிக்குது. ஸோ இப்போ நேராக போய் ஹோட்டலுக்கு போய் ஃபஸ்ட் சாப்பிட்ணும். ரொம்ப பசிக்குது. ரொம்ப நேரம் உங்களுக்கே தெரியும், 4 o'clock ஆச்சு. எங்கேங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறானுங்களா? ஸோ ஓகே, விட்டுருங்க. கேரளா பசங்க. 4 o'clock ஆச்சு, போய் சாப்பிட்ணும். ஸோ ஆக்சுவலி நான் போன இடத்துல ஒரு கிளிப்பை எடுத்திருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி அங்கே பெருசாக க்ளவுட்ஸ் வரல. ஸோ என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல. அது இல்லாமல் நாங்கள் வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதை நான் எடுத்த கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரூட்டில் போய் அனிமல்ஸ் ஏதாவது சிக்குதான்னு பார்க்குறேன். நம்மளுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வேணும்ல. ஸோ அங்கே மீட் பண்ணுவோம். நம்மளுக்குன்னே ஒரு மான் போகுது. ரைட் சைடில் உங்களுக்கு அந்த 2 மான் ஓடுது, தெரியுதான்னு தெரியல. ஸோ வாவ், நான் போய் சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம். ஸோ இருங்க, இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்குது, நான் அதுவும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மான் லெஃப்ட்டில் நிற்கிது, தெரியுதான்னு தெரியல. குட்டி மான் தான். நான் பார்த்தது பெரிய மான். ஸோ எங்கள் கிராஸ் பண்ணுறது சின்ன மான். ஸோ சின்னதே எவ்வளோ பெருசாக இருக்கே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பியாச்சு. ஏன்னா மான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பைசன் எதாவது வந்துட போது கரடி, அதனால் அந்த இடத்துல கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நான் பார்த்தது ஃபுட்டேஜில் காட்டினது சின்ன மான் தான். பெரிய மான் இன்னும் பைசன் மாதிரி பெருசாக இருந்தது. ஸோ ரிஸ்க் எதுக்குன்னு அந்த இடத்துல கிளம்பியாச்சு. மேக்ஸிமம் நான் எந்தெந்த பார்த்தனோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மான், அதுக்கப்புறம் அந்த 2-3 வியூ பாயிண்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல ஃபுட்டேஜஸ்லாம் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.